அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஏதோ ஒன்றிலிருந்து நம்மை மீட்பதற்காகவோ எதையோ ஒன்றை தருவதற்காகவோ அல்லாஹ் இந்த சபையை கூட்டியிருக்கலாம். எனக்கு தெரியலை, ஏன்னா திடீர் ஏற்பாடு. திடீர்னு நேற்று ஒரு பழைய நோட்டை காமிச்சாங்க. 15 வருஷமா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு நோட்டை கொடுத்தாங்க. நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணதுனால எனக்கு இந்த 15 வருஷம் ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த நோட்டு அப்போ இருந்த நோட்டு இப்போ இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போ இருந்த பைண்டிங்கோ அப்போ இருந்த பேப்பரோ அந்த மாதிரி நோட்டு இப்போ இல்லை. இப்போ நோட்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டை பார்க்கும்போது எனக்கு பிள்ளைகளோட நோட்டெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு எனக்கு. இப்போ அதில் அவங்க எழுதி வச்சு ஒவ்வொரு கணக்காக 15 வருஷமாக அவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இல்லை லாபம் கிடைக்குதா, வருமானம் கிடைக்குதா, இதனால் ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு எழுத்தாக எழுதி அந்த நோட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. நோட்டு ஃபுல்லும் எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, அழகிய கடன் கொடுத்து வட்டிக்கு உடன்படாமல் ஒரு 5 பேரையாவது நம்ம பாதுகாக்கணுமே அப்படிங்கிற பேராசையில் அவங்க அதை செய்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய நடப்பை பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறதுக்கு எதிராக வேலை செய்வதுங்கிறது பேராசை. ஏன்னா அரசாங்கமே வட்டியில் இருக்குது. அரசாங்கமே வட்டி கடனில் இருக்கும்போது மக்கள் நிலைமை என்ன? எல்லா பேங்க்கும் வட்டியின் அடிப்படையில் தான் செயல்படுது. பேங்க்கினுடைய வரவு செலவு அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இல்லையே. அப்போது வட்டி அப்படிங்கிறதுல தலையிடாமல் உடன்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க இந்த சுச்சுவேஷனில் ஆகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தடை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறான். வட்டிங்கிற கான்செப்டை நான் தடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அந்த வாங்கம்மா சுபஹானல்லாஹ். அவங்களுடைய அந்த நோட்டை எடுத்து 15 வருஷமான தீந்து போயிட்டு புது நோட்டு போட்டிருக்காங்க. இப்போ பெரிய டைரியாக போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் ஆசை. 15 வருஷமாக எவ்வளவோ ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சுருப்பாங்களான்னா தெரில. ஏன்னா பண விஷயத்தில் வரவு செலவு பார்க்குறது இருக்கிறதுலே ஆகப்பெரிய வலைக்கும் இருக்கிறதுலே ஆகப்பெரிய சேலஞ்ச். அப்போ அதில் பல நோவினைகள் வந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நாங்களும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்வேன்னா, எங்கள் டீம்கிட்ட கொடுத்தா இன்னொரு பெண்மணி கொடுக்க போகிறோம் இல்லையா, சதக்கான்னு விடுங்க. நம்ம அவங்கள போய் அதுக்காக கடங்காரனை கேள்வி கேட்குற மாதிரி கேட்க முடியுமா? இல்லை வட்டிக்கு வசூல் பண்ண வர்றவங்க மாதிரி சுய உதவி குழு மாதிரி போய் சண்டை கட்ட முடியுமா, அடிக்க முடியுமா, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்ப்போம், அல்லாட்ட கேட்போம், அவங்க திருப்பி கொடுக்குற பரக்கத்தை குடியா அல்லான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் ரமலானில் தான் இந்த வட்டிங்கிற கான்செப்டை பற்றி எனக்கு தெரியும். சுபஹானல்லாஹ். எனக்கு எந்த வட்டி கடனும் இல்லை, இறைவன் பாதுகாத்தான். நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு என்னை சுற்றி இருக்கிற சகோதரிகளோட டீம் என்ன செஞ்சாங்கன்னா, இமீடியட்டாக எங்கள் அம்மாவுக்காக நான் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோனை தான் அடைச்சாங்க. சிஸ்டர் வட்டி இருக்க வேண்டாம் சிஸ்டர், இதுலேருந்து வெளியே வந்துடுவோம். எனக்கு அவங்க ஏன் அவ்வளோ சீரியஸாக சொல்கிறாங்கன்னு தெரியாது. வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும். மற்றபடி உள்ள இன்டெப்த்தாக கான்செப்ட் எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது பிறகு நமக்கு வட்டி கடன்லாம் இல்லை. அது நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த வட்டி கடன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது போன ரமலானில் தான் தெரியும். இதை பற்றி பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ கூட இருந்த ஆலிமா அவங்க எடுத்து சொல்கிறாங்க செய்திகள் என்ன. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, வட்டிக்கு உண்றவன் வட்டிக்கு உண்ண கொடுக்குறவன் 2 பேரும் பாவத்தில் சமம், 2 பேருக்கும் நரகம், ஒரே தண்டனை. எப்படிங்க கிம்ஸ்லாம், எப்படிங்க பாவத்தில் சமம் ஒரே தண்டனை? பாவம் அவன் திமிருக்கு காசு கொடுத்து 10 பைசா வட்டிக்கு வாங்குறான். இவங்க கஷ்டத்துக்கு தானங்க வாங்குறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், உடம்பு சரியில்லை, வீடு கட்டணும், பிள்ளைக்கு படிப்பு செலவு, ஏதோ ஒரு கடன், அந்த கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு உடன்படுறாங்க அப்படின்னா அவங்க பாவம் கஷ்டத்தில் தானே கையேந்து வாங்குறாங்க. அவங்க எப்படிங்க நரகத்துக்கு போவாங்க? இது என்னங்க கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. அல்லாஹ் குரானில் அப்படி தான் சொல்கிறான். நான் வியாபாரத்தை அனுமதிச்சிருக்கேன், ஆனால் வட்டியை அனுமதிக்கலை, தடை செஞ்சுருக்கேன். மரணித்த பிறகு இந்த வட்டிங்கிற கான்செப்டுக்கு உடன்பட்டாங்கல்ல, வட்டிக்கு உண்ணவன் உண்ட கொடுத்தவன் 2 பேரும். 10 பைசா வட்டிக்கு விட்டு பொழைக்கிறவன், கஷ்டத்துக்கு 10 பைசா வட்டிக்கு காசு வாங்கினவன், இந்த 2 பேருக்கும் சமமான தண்டனை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா, மறுமையில் அல்லாவுக்கு எதிராக போர் தொடுப்பவர்கள், இந்த வட்டிக்கு உடன்பட்டவர்கள் போர்க்கருவியை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஏற்ற மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு சண்டை போடுற ஆளுக்கெல்லாம் நம்மலாம் சண்டை போட முடியுமா?
ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு எதிராக நீங்கள் போர் தொடுக்குறீங்கன்னு சொல்கிறான். யாருன்னா கஷ்டத்துக்கு வட்டிக்கு காசு வாங்குறாங்கல்ல அவங்களையும் சேர்த்து சொல்கிறான். எனக்கு பெரிய ஷாக் இதை கேட்கும்போது, என்னடா இது இப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு அது பிறகு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். இதை பற்றி வட்டிங்கிற கான்செப்டை பற்றி எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது 2 விஷயம் எனக்கு தெளிவாகுது. ஒன்று, வட்டிக்கு உண்பவன், வட்டிக்கு உண்ண கொடுத்தவன், சாட்சி சொல்கிறவன், கணக்கு எழுதுறவன் எல்லாரும் பாவத்தில் சமம், ஒரே மாதிரியான தண்டனை. கணக்கு எழுதுனவனுக்கும் அதே தண்டனை. சம்பளத்துக்கு கணக்கு எழுதுனானே வேறு வழி இல்லை அப்படின்னா, அப்போ பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் என்ன நிலமைனே தெரியலை. அந்த மாதிரி அதுவும் அநியாய பேங்க்குகள் நிறையா இருக்குது. 5 பைசா வட்டி கூட்டுற பேங்க்கெல்லாம் தெரியும், அது பேங்க்கே கிடையாது, வட்டி கடை, அதை பேங்க்குன்னு வச்சுட்டு இருக்கிறான். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னா, இஸ்லாம் சொல்லுது நரகம் சமமான தண்டனை அப்படின்னு. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சமமான பாவத்தில் பங்கெடுத்து கொண்ட இந்த வட்டிங்கிற கான்செப்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஆட்கள் எதுக்கு உடன்படுறாங்களாம் தெரியுமா? தாயோடு உடலுறவு கொள்வதற்கோ தந்தையோடு உடலுறவு கொள்வதற்கோ உடன்படுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க ஹராம்ல ஆகப்பெரிய ஹராம் வந்து ஒரு தகப்பன் வந்து தன்னோட மகளையோ வீட்டில் இருக்கிற பிள்ளையை வந்து அப்யூஸ் பண்ணிடுறது அப்படின்னு. இன்னைக்கு எவ்வளோ கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் தன்னோட 3 வயசு மகளை அப்யூஸ் பண்ணி 2 வருஷமாக தொடர்ந்து அப்யூஸ் பண்ணி போக்சோ போட்டு கேஸ் ஆகி இத்தனை மாதம் ஜெயிலில் இருந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன், முஸ்லீம். என்ன முஸ்லீம் நீங்கள்? இப்லீஸின் கூட்டாளிகள் பல பேர் பெயர்தாங்கிகளாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அப்படின்னு குரானில் சொல்லியிருக்கான். குரானில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம். அதுக்கான ப்ரூஃபெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நேர்லையே. அப்போ ஒரு தகப்பன் தான் பெற்ற மகளையே புணர்கிறான், கெடுக்கிறான், தூக்கி எறிகிறான் அப்படின்னா கோர்ட்டில் ஜட்ஜால் ஏற்றுக்கவே முடியல. நீலாம் என்ன மனுஷன் அப்படின்னு. அதெல்லாம் நேர்லண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிகரானது வட்டிக்கு உடன்படுவது அப்படிங்கிறது. கஷ்டத்துக்கு தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, தாய் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, வீடு கட்டுறது பாதியில் நிற்கிது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மருத்துவ செலவு, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு தான் நம்ம வாங்குகிறோம் பிள்ளையோட படிப்பு செலவுன்னு. ஆனால் அது எதற்கு சமம்? தாயோடையோ தந்தையோடையோ உடலுறவு கொள்வதற்கு சமம் அப்படின்னு ஒட்டச்சாச்சு இஸ்லாமில். ஏன் இவ்வளோ மோசமாக ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பதறுது எனக்கு. ஏன் சொல்கிறாங்கன்னு திருப்ப எடுக்கிறோம், ரிசர்ச் பண்ணுறோம், திருப்ப ஆராய்ச்சி பண்ணுறோம். ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறாங்க? கொஞ்சம் பரிதாபப்பட்டு சொல்லக்கூடாதா? தண்டனைன்னு சொல்லிட்டீங்க, நரகத்தில் தண்டனைன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இறக்கப்பட்டு சொல்லக்கூடாதா? இவ்வளவு உடைக்கிறீங்களே என்ன அப்படின்னு எடுக்கும்போது, அல்லாஹ் அந்த பூமியை படைச்சு அந்தரத்தில் தொங்க விட்டு, அதுக்கு ஒரு நிலாவை படைச்சு அது அந்தரத்தில் தொங்க விட்டு, இதுக்கு வெளிச்சம் தர சூரியனை படைச்சு அது அந்தரத்தில் தொங்க விட்டு, இதெல்லாம் சேர்ந்து சுற்றி வந்து கொண்டிருக்கு. எதை சுற்றி வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் எடுத்தோம்னா இதெல்லாம் சேர்ந்து ஒன்றை சுற்றி வருது, அது ஒரு விஷயத்தை சுற்றி வருது. அப்படியே பார்க்க போனால் அர்ஷோட கனெக்ட் ஆகுது எல்லாம். சுபஹானல்லாஹ். நிறைய படிக்கணும் நம்ம. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை பாருங்கள், ஏனியே இல்லாமல் நான் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள், தூணே இல்லாமல் எப்படி நான் ஆகாயத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கன்னு கேட்குறான். எப்படி நம்ம பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது. இத்தனையும் படைச்சு இத்தனையிலையும் உயிர்களை மனித கூட்டத்தை படைச்சு விட்டது எதுக்குன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் பல சோதனைகளை கொடுப்பேன், பிள்ளைக்கு கஷ்டம், வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, பல கஷ்டத்தை கொடுப்பேன். அத்தனையிலையும் யார் ஹலாலாக நிற்கிறாங்க, நான் சொன்னதை செஞ்சது யார், நான் தடுத்ததை செய்யாமல் இருக்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான், யார் நல்ல செயல்களில் மட்டுமே இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் படைச்சி விட்ருக்கேன். இந்த வட்டிங்கிற கான்செப்ட் வந்து அந்த நல்ல செயல்களை உடைக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய கருணை அப்படிங்கிற விஷயத்தை உடைக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய படைப்பு நோக்கத்தை உடைக்கக்கூடிய விஷயம் வட்டி. இல்லைன்னா வட்டி வாங்குவானா 10 பைசா வட்டிக்கு கொடுத்து 6 வருஷம் வந்து பணம் கட்டுறாங்க, மாதம் 5000 ரூபா கட்டுறாங்க. மொத்தமே அவங்க வாங்கினது 5 லட்சம் தான், ஆனால் 7 லட்சம் கட்டியிருக்காங்க, இன்னும் வட்டி அடையலையா. அந்த கணக்குகளே விளங்க மாட்டேங்குது. இன்னும் வந்து அவங்க 20 வருஷம் கட்டணுமா. என்னடா இது, 5 லட்சத்துக்கு 17 லட்சம் கட்டணுமா? வேற வழி இல்லை, அவசரத்துக்கு அப்படி தானே தர்றாங்க.
வேறு வழி இல்லை. அவசரத்துக்கு அவங்க தானே தர்றாங்க. 5 லட்சம் வாங்கிட்டு அவனுக்கு 17 லட்சம் நம்ம திருப்பி செலுத்தணும். எங்கேயாவது அடுக்குமா? வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாங்க? அல்லாவோட கருணைங்கிற கான்செப்டை உடைச்சு உள்ளத்தை இறுக வச்சு இவ்வளவு மோசமான ஒரு சைக்கிள் உருவாகிறது காரணம் யாரு? விபச்சாரம் நடக்குது அப்படின்னா பெண்ணும் தானே காரணம். காசு கொடுத்து ஆண் வர்றான் அப்படின்னா பெண்ணும் தானே உடன்படுறா. அவள் தானே வாங்கி கொண்டு வேலை செய்கிறா. அதே போல தான் வட்டிக்கு அவன் 10 பைசாவுக்கு விடுறான் அப்படின்னா நீ வாங்குறல்ல கஷ்டம்னு சொல்லி உடன்பட்டு கையெழுத்து போடுறீங்கல்ல. அல்லாஹ்வினுடைய கருணைங்கிற கான்செப்டையும் படைப்பு வேலை நோக்கத்தை உடைக்கிற விஷயம் அந்த வட்டி. அதனால தான் அல்லாஹ் விபச்சாரத்தை 5 பெரும் பாவங்கள் பட்டியலில் வைக்கலை, வட்டிங்கிற கான்செப்டை 5 பெரும் பாவங்கள் பட்டியலில் வச்சுருக்கான். இணை வைத்தல் எவ்வளவு, அதுக்கு அடுத்து வட்டி. அப்போ எனக்கு கஷ்டம், என் கையில் ஒரு வளையல் கிடக்கு, நான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வரேன், இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் சரி அப்படிங்கிறது என்ன மாதிரியான கூலியை நமக்கு தரும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கஷ்டம் இங்கே, இல்லை அங்கேயும் போய் கஷ்டமா? ஏற்கனவே நம்ம கஷ்டம் என்ன, நம்ம ஏதாவது ஒரு 5-10 பரட்டி ஏதாவது முன்னேற முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் மறுமையிலையும் போய் கஷ்டமா? கஷ்டத்தோட கஷ்டமா இங்கே ஹலாலாக நின்ட்டோம்னு வைங்க. நான் என்ன இந்த காரணத்துக்காக வட்டிக்கு உடன்பட மாட்டேன், யாராவது இருங்க இல்லாட்டி போங்க, எனக்கு தெரியாது, நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கேன், அவன் எங்கே இருந்தால் உதவி இறக்கி தருவான். நாங்கள் அடைச்சோம் ஒரு சகோதரியோட 15 லட்ச ரூபா கடனை 5 நாளில் அடைச்சோம் போன ரமலானில். யோசிக்கவே முடியல. 22ஆம் தேதி ஆனால் 48,000 ரூபா வட்டி மட்டும் கட்டணுமா. பெரிய மார்க்க பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை காதல்ங்கிற பேரில் பாதிக்கப்படுற பெண்களுக்கு கவுன்சிலிங் சென்டர் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. அவங்களுக்கு இந்த நிலைமை, விற்க வேண்டிய ஒரு சொத்தை விற்க முடியாமல் லாக் ஆகிட்டு, ரோடு போடுற விஷயத்தில் கவர்மெண்ட் ரோடு போடுது, அதனால் அவங்க இடம்லாம் அங்கே லாக் ஆயிடுச்சு, விற்க முடியலை. இன்னும் 2 வருஷமாவது ஆகுன்ற சுச்சுவேஷன். எப்படி கட்ட முடியும்? 48,000 இருந்தால் ஒரு மாதம் வரவு செலவு பார்த்துருவோம் நாங்கள். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்திடலாம். 48,000 ரூபா இருந்தால் எப்படி 40? அவ்வளவு உயிர் உருக அவங்க அழுதாங்க. 5ஆவது நாள் அவங்க கடனை நாங்கள் அடைச்சோம். கேட்டோம், மக்கள்கிட்ட கேட்டோம், கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம், கொடுத்தாங்க, அவங்க கடனை அடைச்சோம். சுபஹானல்லாஹ். இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. முக்கால்வாசி அதில் நமக்கு திருப்பியும் கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு பல பேருக்கு பல வேலைகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் உதவி இறக்கி தருவாங்கிறதுக்கு சொல்கிறேன். அவள் கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டா இந்த ரமலானில் நமக்கு 15 லட்ச ரூபா கடன் அடையும், ஐயோ தொண்டையை நெருக்கி கொண்டிருக்கே, இந்த துயரத்துலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு அல்லாட்டிருந்து உதவி எப்போ இறங்கி வரும்னு தொழுது 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 கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களோட கண்ணீருக்கு அவங்களோட உள்ளத்தை பார்த்தவன் அதை இப்படிங்கிறதுக்குள்ளே சரி செஞ்சு கொடுத்தானா இல்லையா? அது பிறகு அவங்க வட்டிக்கு உடன்படலை. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சுருக்கான். அவங்க சில பேரை வட்டியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நாங்கள் நீங்கள் என்ன நடந்தாலும் வட்டிக்கு உடன்பட மாட்டோம் அப்படின்னு. சத்தியம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை நம்ம செய்கிறது. அப்புறம் சத்தியத்தை உடன்படுறதும் மீறுறதும் அவங்க இஷ்டம். ஆனால் அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். உங்கள் உள்ளத்தால் அழுது கேட்டால் உங்களுக்கு நடுவில் இருக்க திரையை விலக்கி, வட்டிங்கிற திரையை விலக்கி அதுலேருந்து வெளியே கொண்டு வருவான், நம்மளை பாதுகாப்பான். அதில் எந்த குறையும் அவன் வைக்கல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நகையை கொண்டு போய் அடமான கடையில் வச்சுருந்தாலும், அதான் நான் ஒவ்வொரு மேடையிலையும் கேட்குறேன், ஏன் விற்க மாட்டீங்க? ஏன் விற்க மாட்டோம்? கட்டுற பொண்ணுங்களுக்கு போறதுனால விற்க முடியாது. என்ன திருப்பி வாங்க முடியாதா? லேட்டாகும், பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க கேட்பாங்க. ஏன் லேட் ஆகுது? அல்லாஹ் பரக்கத்தை இறக்குனான்னா உடனே வாங்க முடியுமா முடியாதா? வாங்க முடியும். அந்த நகை உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஏதோ ஒரு பரக்கத் செஞ்சு தானே உங்களுக்கு கைக்கு அந்த நகை வந்துச்சு. வளையலே வச்சுக்கோமே, அந்த வளையல் நம்ம கைக்கு எப்படி வந்துச்சு? அல்லாஹ் தரப்போய் தான் வந்துச்சு. சரி, இப்போ அவன் எடுக்கிறான். அப்போ ஒரு வாக்கு சத்தியத்தை கொடுக்கணும். அல்லாஹ் நான் வட்டிக்கு உடன்படலை, உன்னை நம்பி நான் வளையலை விற்கிறேன், எனக்கு அது தேவைன்னா நீ திருப்பி கொடு. சரி, மகளுக்கு எது கல்யாணத்துக்கு நகை போடணும்? இப்போ வேணாம், கட்டி கொடுக்காதீங்க. ரசூல்லா சொல்லவே இல்லையே, நகை போட்டு கட்டுங்கன்னு சொல்லவே இல்லையே. ரசூல்லா சொல்றபடி நடக்கலைன்னா நம்ம ஏன் நகை போடணும்? எப்படி இப்போ வட்டிங்கிற கான்செப்ட் படி 2 பேரும் உடன்படாங்களோ அதேபடி தான் இதுவும். நகை கேட்டு நகை கொடுத்தாதான் கட்டுவேன்னு சொல்கிறவனும் நகை போட்டு கட்டுறவங்களும் 2 பேரும் சமமாக பங்கிட்டுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா?
2 பேரும் வந்து அவன் கேட்டாலும் நான் போட மாட்டேன்னு எல்லாரும் முடிவு பண்ணா, எல்லா பெண் வீட்டுக்காரங்களும் நகை போட மாட்டேன்னு முடிவு பண்ணா, எந்த ஆம்பளைக்கா கல்யாணம் நடக்குமா? வழிக்கு வருவானா வரமாட்டானா? சவுதியில் இன்னைக்கு அதான் நடக்குது. பெண்கள் மகர் கேட்குறாங்க, அதுவும் அதிகப்படியாக கேட்குறாங்களாம். அதனால் பல ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கான். எனக்கு ஒரே சந்தோஷம், இங்கே நடக்கிற பஞ்சாயத்துக்கு அங்கேயாவது ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கட்டும் போங்கடா அப்படின்ட்டு. அதுவும் தப்பு தான். எல்லாமே நியாய தர்மத்துக்கு ரசூல்லாவோட சட்டத்துக்கு உடன்பட்டு. இப்போ கேட்குறாங்களே, ரசூல்லா சட்டத்தின்படியும் மனுஷன் செயல்படுறதா இருந்தால் பூமியே அப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா இல்லையா? அவங்க வழி இதுக்கெல்லாம் மறுமையில் பதில் உண்டு. ஆனால் இவ்வளவு வலிச்சாலும் நான் ஹலாலா நின்னேன்னு சொன்னா தான் நமக்கு கூலி. ஏழைகளோடு சொர்க்கத்திற்குள் நுழைவேன்னு சொன்னாங்களே நம்ம தாஹா நபி. எப்பேற்பட்ட கருணை அவங்களுக்கு. ஏன் பணக்காரங்களோட போகக்கூடாதா? ஏன் அப்படி சொன்னாங்க? பல கஷ்டம், அதுலேயும் அல்லாஹ்வை நம்பி ஹலாலா நின்னாங்களே, அதனால எல்லாத்த விட அவங்க உயர்வாக நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயந்தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. நம்மளுக்கும் பல கஷ்டம்தான். ஆனால் அல்லாஹ்வை நம்பி நம்ம ஹலாலா நின்ட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான், நமக்கு சொர்க்கம் உறுதி. நீங்கள் மகன்னு சொல்கிறீங்களே கட்டி கொடுக்கணும்னு, அந்த மக வந்து உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறாளா? உங்கள் மாப்பிள்ளை நகை போட்டு எப்படியாவது மகளை கட்டி கொடுத்து கரை சேர்க்கணும், அந்த மாப்பிள்ளை வந்து உங்களை கூட்டு போகிறாரா? யாரும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க, அல்லாவுக்காக ரசூல்லாவுக்காக எதை தடுத்து கொண்டீங்க, எந்த ஹராத்தை தடுத்து கொண்டீங்களோ அந்த அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். தீமையை தடுத்து கொண்டவர்கள் வெற்றியாளர்கள். அப்போ நம்ம சூழ்நிலையை காரணம் சொல்லி எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது, இந்த உலகம் அப்படி இருக்குது அப்படின்னா உலகம் அப்படி தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் தான் சொல்லியிருக்கானே, அப்படி தான் பலவீனத்தை கொண்டு படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டானே. அதில் நான் என்ன வெற்றியாளர் ஆகிறதுக்கு அப்படின்னா ஒரே வழி, என்ன நடந்தாலும் ஹலாலா நில்லுங்க. வட்டி தடையா? வட்டிக்கு உடன்பட மாட்டேன். நகை போட்டு தான் மாப்பிள்ளை கட்டிட்டு போனோம், நான் நகை போடக்கூடாது மகளுக்கு சட்டம் இருக்குது. ஆமாம், நான் நகை போட மாட்டேன், நான் ஹலாலாக தான் நிற்பேன். நடக்கிறது நடக்கட்டும், பொறுத்திருப்போம். அல்லாஹ் பரக்கத்தை இறக்கி தர்றானா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு பலஸ்தீனில் காசா அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றெல்லாம் செய்தி பரவிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் பறந்து பறந்து சாகடிக்கப்படுறாங்களாம். அந்த நிலம் இதோடு அழிக்கப்பட்டது, கைவிட்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தோணும்? இப்படி போயிட்டாங்களே, இப்படி அழிஞ்சு போயிட்டாங்களே, அப்படிதானே தோணும். அதான் நினச்சி அழுவோம். நன்மைக்கு முந்தி கொண்டார்கள், கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போனாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தார்கள், ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்தார்கள். எது சிறப்பு? இங்கே இருந்து 100 வருஷம் இருந்து காரு பங்களான்னு வாழ்ந்து அல்லாஹ் தடுக்க சொன்னவற்றை தடுக்காமல் சிறப்பாக வாழ்ந்து மரணிக்கிறது சிறப்பா? அல்லாவோட பாதையில் ஷஹீதாகி கேள்வி கணக்கே இல்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தது சிறப்பான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். நம்பிக்கை இல்லாதவன்ட்டு அதை பற்றி பேச முடியாது. அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு இப்போ தெரியல. நம்ம இம்மையின் கண்களுக்கு வந்து அவங்க காணா மரணிச்சிட்டாங்க. ஆனால் மறுமையின் கண்களில் அவங்க வெற்றியாளர்கள், கேள்வி கணக்கே இல்லாமல் நன்மைக்கு முந்தி கொண்டார்கள். அப்போ என்ன செய்ய போகிறோம்? எனவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக, வட்டிக்கு உடன்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் சரி, நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, வட்டிக்கு உடன்படாதீங்க. நகையை வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு இப்போ சிக்கல்னு இருக்கா, நகையை விற்றுருங்க. அல்லாட்ட வந்து சண்டை போடுங்க. அல்லாஹ் உனக்கா நான் வலையில் விற்கிறேன், உனக்கா நீ கொடுத்த நகையை விற்கிறேன், எனக்கு தேவைப்படும்போது நீ திருப்பி கொடு, கேளுங்க. ஹலாலாக நின்று அல்லாட்ட சண்டை போடலாம். அல்லாஹ் பல மடங்கு பெருக்கி தருவான். நீங்கள் ஹராமாக நிற்கும் போது இருக்கிறேன் எடுத்துகிட்டு தான் விடுவான். இது பல அத்தாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து பேங்க்குக்கு வட்டிக்கு போகாதீங்க, நகையை அடமானத்துக்கு விற்காதீங்க. நீங்கள் யாரின் பொருட்டு எதன் பொருட்டு அந்த நகையெல்லாம் அடமானத்துக்கு வைக்கிறீங்களோ அது அழிவு தானே தவிர உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது. அல்லாஹ்க்கும் நமக்கும் நடுவில் ஒரு திரை விழுந்துருமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். வட்டிக்கு உடன்பட்டவனே ஒரு திரை விழுந்துருமா. அல்லாஹ் ஏதாவது இறக்க நினைச்சாலும் திரையை தாண்டி கீழே வரான். பிறகு என்ன கதிரி என்ன செய்யறது? அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம், நாம் அப்படி இருக்கக்கூடாது. இது விளங்குனதுக்கு பிறகு நிச்சயமாக நான் வந்து அல்லாட்ட நான் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். தருவான், அல்லாஹ் தருவான். நான் ஒரு வீடியோ சமீபத்தில் போட்டிருந்தேன். நான் ஒரு 8 பவுன் நகையை தான் வந்து அல்லாவோட பாதையில் கொடுத்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றேன். ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு நகையை தேவைப்படல, அவங்க இல்லைன்னு சொன்னாங்களே, எனக்கும் கிடையாது, இல்லாமல் ஆக்கிக்கிட்டோம்.
நகை அவசியப்படலை, அந்த மனசுக்குள்ள அந்த நகை தேவைப்படலை. மேக்கப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மனசு போகலை, அது தேவைப்படலை. அலங்காரங்கள் தேவைப்படலை. யாராவது டிசைனர் ஃபர்தாலாம் போட்டிருக்கீங்களா? எல்லார் இதுலேயும் ஜிமிக்கி, சமிக்கி, எம்ப்ராய்டரி, கண்ணாடி வளையல், பாசிமணி, ஊசிமணி, ஜிகு ஜிகு எல்லாமே. எனக்கு காலையில் இங்கே ஒருத்தர் gift கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு சகோதரி ரொம்ப சந்தோஷம், நேற்று இது பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவரை வாங்கிட்டு போய் பிரித்து பார்க்குறேன். ஃபுல்லாக ஜிகு ஜிகு ஃபர்தா. இதுக்கு எதிராக தானே ஊராக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அதை என்ன செய்யறதுன்னு தெரில, அதை எப்படி பிச்சு எடுக்கிறதுன்னு தெரியலை. என்ன டெய்லர்கிட்ட கொடுத்து எப்படி, ஆனால் துணி நல்ல துணியாக இருக்குது, உள்ளே இருக்க துணி மேலே இருக்கிறத பூரா எப்படி பிச்சு உருவி எடுக்க போகிறோம்னு தெரில. ஏன்னா அப்படி தைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி கடைக்கு போனால் அப்படி சாதாரண ஃபர்தா இப்படி வர்றதே கிடையாது. நாங்கள்லாம் துணி எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கோம். போனோமா கடைக்கு போனோமா உன்னை வாங்கிட்டு வந்தோமான்னு எங்கேயும் வாங்க முடியல. துணியை எடுத்து முன்னாடியே தைக்க கொடுத்து தான் இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. பிளெயினே கிடையாது. நாங்களும் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிளெயினே கிடைக்கல, பிளெயினே கிடைக்க மாட்டேங்குது. அதான் உண்மை. அப்போ இனி நம்ம தான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் போல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அதையும் செய்வோம். என்னென்னத்தை விட்டு வைக்க போகிறோம், என்னென்னத்தை பண்ண போகிறோம்னு தெரில. அப்படி இருக்கும்போது நான் சொல்ல வந்த விஷயம் அதான். இந்த வீடியோவில் கூட போட்டிருந்தேன். 8 பவுனை கொடுத்துட்டு இஸ்லாத்துக்குள்ளே வரோம், இன்ட்டு 700 தர்றேன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் 1 பவுன் கொடுத்தீங்கன்னா 700 மடங்கு நான் அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்கிறான். அப்படி பார்க்க போனால் கணக்கு போட்டோம், 8 பவுனுக்கு எவ்வளோ வருது, இன்ட்டு 700ன்னு கொடுத்தா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 28 கோடி. 28 கோடியா 28,000 கோடியான்னு தெரில, ஏதோ 28ங்கிற நம்பரில் வந்துச்சு. பெரிய தொகை. நம்ம ஆயுசுக்கும் நினச்சாலும் அந்த தொகையெல்லாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அல்ல தருவேங்கிறான். இந்த 4 வருஷத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி நீ போகிற பேசுகிற, மக்கள் உனக்கு ஏதோ தர்றாங்க, அதை வாங்கி இந்த நற்காரியங்களையும் உங்களுக்கு இதெல்லாம் நீ செய்கிற, பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு? நான் கேட்டேன், எத்தனை நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாளைக்கு இருப்பேனா, இன்றைக்கி நைட்டு இருப்பேனா? உங்களுக்கு தெரியுமா? உறுதியாக சொல்ல முடியுமா அதெல்லாம் இருப்பேன்னு? இத்தனை வருஷமாக 40 வருஷமாக நான் தேடி எனக்கு கிடைக்காத நிம்மதியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஒரு தராசில் 28 கோடியவோ 28,000 கோடியவோ வச்சு இந்த தராசில் அல்லாஹ் இந்த 4 வருஷத்தில் எனக்கு கொடுத்த சகோதரிகளோட அன்பையும் பாசத்தையும், ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க நேசிக்கிற நேசிப்பையும், அவங்களோட துவாவையும், அல்லாஹ் எனக்கு தந்த நிம்மதியும் ஒரு தராசில் வச்சா எது கணக்கும்? 28,000 கோடி கணக்காது, இந்த தராசு கணக்கும். அப்படியான பரக்கத்தை அல்லாஹ் செய்கிறான். இது வெறும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் விட்னஸ் பண்ணுறேன், நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் கண்டிப்பாக கைவிட மாட்டான், தருவான். எனவே வட்டிக்கு உடன்படாதீங்க, வட்டிக்கு உடன்பட மாட்டோன்னு உறுதிமொழி எடுங்க. அழகான விஷயம் செய்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே கொடுக்கக்கூடியவர்களாக, அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகட்டும். நான் துவா செய்கிறேன். இறைவன் நாடுவான். அவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் உள்ளத்தை. நீங்கள் உங்கள் உள்ளத்தை பேங்க்குக்காரன்ட்டையும் நகைக்கடைக்காரன்ட்டையும் அடமான வைக்கிறதுக்கும் உள்ளத்தை வச்சுட்டு அல்லாஹ்வின் மீது உள்ளத்தை வைக்காமல் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் இவங்கள பூரா தள்ளிட்டு உள்ளத்தை அல்லாஹ்ட்ட கொடுத்துருங்க, அல்லாஹ் பார்த்துக்கிறோம். பிரச்சனை என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கம்மியாக இருக்குது. அதனால தான் அவசரத்துக்கு திருப்பி வாங்க முடியாது. அதனால் அடமான வச்சு நம்ம திருப்பிக்கிறலாம். கடைசியில் என்ன ஆகுது? 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு 17 லட்ச ரூபா கட்ட வேண்டி வருது. கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதனால் நிறைய பேச வேண்டியதில்லை, விஷயம் இதுதான். அதனால் இங்கேருந்து போகும்போது எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. என்ன நடந்தாலும் சரிம்மா, இருந்தா இருக்காங்க, இல்லாட்டி போகிறாங்க, என்னமோ நடக்குது. நானும் இருந்தா இருக்கேன், இல்லாட்டி போகிறேன். போகிற இடம் சொர்க்கமாக இருக்கட்டும், நாங்கள் வட்டிக்கு உடன்படணும். இதை செய்கிற போது அல்லாஹ் என்ன செய்வான்? என்னோட அடியானை பார்த்தியா, அவன் எப்படி உறுதிமொழி எடுக்கும்போது நான் என்ன செஞ்சு காட்டணும் அப்படின்னு அல்லாஹ் இறங்கி வருவான், உங்களை தேடி இறங்கி வருவான். அப்போ அடுத்த தடவை சந்திக்கும் போது ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் சொல்லுவீங்க, சிஸ்டர் அன்னைக்கு இப்படியெல்லாம் பேசணும், அப்படியெல்லாம் உறுதிமொழி எடுத்தோம், இன்றைக்கி இது மாறி இருக்குது. அந்த திருவண்ணாமலையில் ஒரு சிஸ்டர் இப்போ அவங்க அழகிய கடன் கொடுத்து நிறைய பேரை மீட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, வட்டி கடன்லேருந்து வெளியே அது மாதிரி நாங்களும் ஆயிருக்கோம், நாங்களும் விட்னஸ் பண்ணுறோம் அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் இது உங்களுக்கு மட்டுமான செய்தி இல்லை, எனக்குமான செய்தி, நமக்கான இந்த செய்தி, மற்றவர்களுக்கான செய்தி. இதை நம்ம தான் மற்றவங்களுக்கு சொல்லணும்.
இப்போ நான் சொல்கிறேன்ல, எனக்கு எந்த கடனும் கிடையாது. ஏன்னா நான் தேவையை குறைச்சிட்டேன். தேவைகளை டோட்டலாக குறைச்சிட்டேன். நான் எனக்கான உணவோ உடையோ இருப்பிடமோ தேவைகளை டோட்டலாக குறைச்சிட்டேன். நான் பார்த்துக்கலாம், எளிமையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தேவையை குறைப்போம். இருந்தால் பார்ப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். அந்த தேவையவே விட்டுருவோம். இருந்தால் பிரியாணி, இல்லாட்டி கஞ்சி, அவ்வளோதானே. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கறி தான் ஆக்கி சாப்பிடுவேன் அப்படின்னா கடன் வாங்கி சாப்பிட வேண்டியதான். அதனால் இறைவன் பாதுகாப்பவன், நிச்சயமாக அவன் கருணையாளன். அதனால் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராங்கான நியத்தோடு கிளம்பிப்போங்க. நீங்கள் இதை பரப்புரை செய்யக்கூடியவங்களாக வாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, உங்களோட சமூகங்களுக்கு, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு வட்டிக்கு உடன்படாத, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு இதை நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்மளோட கடன்லேருந்து நிச்சயமாக நம்ம வெளியே வரக்கூடிய பெரிய பரக்கத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இதான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நோட்டீஸை கூட கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஒரு 5 நோட்டீஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு அதை கொடுங்க. வட்டி ஹராம்ங்கிற விஷயம் அதில் இருக்குது. படித்து பார்த்துட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு அவங்கவுங்க பீரோவில் பத்திரமா வச்சுக்கிறோங்க. எப்போயாவது கஷ்டம் அப்படின்னா அதை எடுத்து படிச்சிங்கன்னா அல்லாஹ் அதில் இருக்க செய்தியை நம்ம கன்வே பண்ணுவான் குர்ஆன் வழியாக. அதனால் அந்த நோட்டீஸை கொடுங்க, அந்த நோட்டீஸை வாங்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்.